ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எக்லெஸ் ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதில முட்டை சேர்க்காம, பட்டர் எதுவும் சேர்க்க போறது கிடையாது. ஆல்கஹால் எதுவுமே மிக்ஸ் பண்ணாம, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ளம் கேக் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட காஸ்டிங், பிரைசிங் எல்லாமே டீட்டெயிலா எண்ட்ல குடுத்துருக்கிறேன். ப்ளீஸ் வீடியோவ லைக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா அவன் இல்லாம இன்னைக்கு கடாயில எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ப்ளம் கேக்ஸ்னாலே ரொம்பவே காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏன்னா, அதில ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுனால, இதோட பிரைஸ் வந்து எப்பவுமே ஹையா இருக்கும். நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸி உங்களுக்கு புரியறதுக்காக நான் குடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல உடைச்ச முந்திரி, பாதாம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்புக்கு 35 கிராம்ஸ் வரும். கூடவே கோல்டன் ரைசின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் 25 கிராம் சேர்த்துக்கலாம். அதேமாரி கருப்பு திராட்சையும் 1/4 கப் அளவுக்கு 25 கிராம் சேர்த்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டியும் 1/4 கப் அளவுக்கு 25 கிராம் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமா நம்ம ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கப் அளவுக்கு வரும். இதோட டெட்ரா பேக்லேயே நமக்கு கிடைக்கும். அந்த ஆரஞ்சு ஜூஸ் தான் நான் சேர்த்துருக்கிறேன். இத எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2லருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நீங்க ஓவர் நைட் கூட ஊற வச்சு நீங்க பண்ணலாம். பட் இன்ஸ்டன்ட்டா பண்றதுக்காக நான் சீக்கிரம் பண்றேன். அதுபோல நீங்க ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா, ஒரு சில ஆரஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புளிப்பா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேக் பண்ணும்போது நடுவுல வந்து நம்ம கேக் வந்து சிங்க் ஆயிடும். அதனால கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கூட நீங்க பண்ணலாம். பட் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெட்ரா பேக்ல நீங்க யூஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ, இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம கேரமல் சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். 90 கிராம் அந்த அளவுக்கு வரும். ஸோ, இது வந்து நம்ம ஹை ஃப்ளேம வச்சு நல்லா சாட்டே பண்ணி குடுத்துக்கலாம். இது கைவிடாம நீங்க சாட்டே பண்ணிட்டே இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. நீங்க இப்படியே நம்ம சாட்டே பண்ணும்போது அதுவே கேரமலைஸ் ஆயி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நம்ம சுகர் மெல்ட் ஆனதுமே நம்ம ஃப்ளேம் வந்து ரெட்யூஸ் பண்ணிட்டு நம்ம சாட்டே பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆயிட்டே வரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா ஃப்ளேம் வந்து ரொம்ப லோல தான் இருக்கணும். இல்லன்னா ஒரு பிட்டர் டேஸ்ட் மாதிரி வந்துரும். ஸோ இப்ப நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி இதில ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாரி இருக்கும் பார்க்கும்போது. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டு, நல்லா ஆற வச்சுக்கலாம். சைட்ல இருக்கட்டும். இதுதான் நம்ம கேக்குக்கு ஒரு நல்ல கலர குடுக்கும். ஸோ அதான் இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றோம். இப்ப அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை 90 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெட் இன்கிரீடியன்ட்ஸ்க்காக ஒரு பவுல்ல நான் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய சேர்த்துக்கிறேன். 120 ml வரும். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு பாலையும் சேர்த்துக்கிறேன். 105 ml வரும். இந்த 2யும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெய்னர பிளேஸ் பண்ணி ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மைதா நான் 180 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். 1 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னோட கப் அளவு பார்த்தீங்கன்னா 240 ml. கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து, இப்ப நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக சின்னமன் பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் அதாவது பட்டை பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே நட்மெக் பவுடர் அதாவது ஜாதிக்காயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம ப்ளம் கேக்குக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட், ரிச்சான ஒரு டேஸ்ட்டுமே குடுக்கும். இதே மாரி ரெடிமேட் பவுடர்ஸுமே கிடைக்குது. இப்ப இது கூட மில்க் பவுடர் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடர் இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மில்க் பவுடர் ஆட் பண்ணுங்க. இத ஆட் பண்ணும்போது நம்ம கேக்கோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாருக்கும். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணி பாருங்க. எந்த ஒரு கேக்குமே மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பர்பா இருக்கும். இப்ப இது நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸிங் பண்ணிறாதீங்க. இப்ப பேட்டர் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சமா பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப நம்ம சோக் பண்ணி வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்சரும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமல் சொல்யூஷனும் இதுக்குள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு. 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருந்தேன். பட் சாரி வீடியோ ஸ்கிப் ஆயிருச்சு. இன்னைக்கு நான் 6 இன்ச் டின்ல தான் பேக் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி ரெடியா வச்சிருந்தேன். ஸோ இப்ப பேட்டர் நம்ம அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பேட்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாட்டரியா இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி குடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஓடிஜில பண்ண போறது கிடையாது. கடாயில தான் பண்ண போறேன்.
அதுக்கு ஒரு ஹெவி கடாயில உப்ப கொஞ்சமா சேர்த்து, அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்டையும் குடுத்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணி குடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற டின்ன இதுக்கு மேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுத்துக்கலாம். 40 டூ 50 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லிட்ட ஓப்பன் பண்ணி மேல கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி குடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸ்டார்ட்டிங்கே நம்ம மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம்னா, அந்த அளவுக்கு லுக் இருக்காது. ஸோ, அதுக்காக தான் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியும் நீங்க ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம நம்ம கேக் பேக் ஆயிருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நான் டூத் பிக்க இன்சர்ட் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நல்ல பேக் ஆகி கிடைச்சிருக்கு. நம்ம சூப்பரான கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடி ஆயிருச்சு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா, எனக்கு 580 கிராம்ஸ் அளவுக்கு வந்துச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸோட அளவு பொறுத்து நமக்கு வந்து வெயிட் வந்து முன்ன பின்ன இருக்கும். இவ்ளோ எக்ஸ்பென்சிவான ப்ளம் கேக்க நம்மளே வீட்ல சிம்பிளா நம்ம பண்ணிறலாம். ஸோ, இதோட காஸ்டிங் அண்ட் பிரைஸிங்கும் நான் குடுத்துருக்கிறேன். அத டீட்டெயிலா பாருங்க. இப்ப நான் எந்த பிரைஸ்க்கு வாங்கியிருக்கேனோ, நான் இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு நமக்கு பிரைஸஸ் இருக்கோ, அத வச்சு தான் நான் காஸ்டிங் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்ப நீங்க இதே மாரி பண்றதா இருந்தா, நீங்க யூஸ் பண்ற பிரைஸஸ வந்து இதே மாரி கால்குலேட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஐட்டம்ஸ் எல்லாம் சார்ட்ல இருக்கு. நான் காஸ்ட்டுமே குடுத்துருக்கிறேன். டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு 179 அதாவது ₹180 இருக்கட்டும். ஸோ இந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டா நமக்கு வந்து ப்ளம் கேக் ரெடி பண்ணிறலாம். ஸோ நீங்க கடையில பார்த்தீங்கன்னா, எக்லெஸ் கேக்ஸ்னாலே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அதுலயும் ப்ளம் கேக் வந்து ₹1000 மேலேயே இருக்கும் 1 கேஜி அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் 600 கிராம்ஸ் வந்து எனக்கு ₹200லயே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி 500 டூ 550க்குள்ள தாராளமா இங்க செல்லிங் பிரைஸ் வச்சு நீங்க சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்க ஏரியால பிரைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா லைக் பண்ணி உங்க சப்போர்ட்ட எனக்கு குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.